வணக்கம், வெல்கம் டு அதிரன் சோம நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இந்த பாஸ்மதி அரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் கறி நல்லா சாஃப்டாக வெந்து நல்ல மணக்க இந்த பிரியாணி ரெடி ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி வெங்காயத்தையும் தின் ஸ்லைஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். குக்கர் அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய், எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அதில் அன்னாச்சி மூக்கு, ஸ்டார், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கடல் பாசி, அது கூட கடைசியாக வந்து ரோஜா இதழ் சேர்த்து நல்லா வந்து மணம் வர வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அடுத்ததாக இதோட பிரியாணி இலை சேர்த்துக்கிறோம். செடியிலேருந்து பறிச்சனால அப்படியே க்ரீனாகவே இருக்குது. அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயத்தை சேர்த்து சிறிதாக உப்பு சேர்த்து நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். ப்ரௌன் கலரில் வந்தால் நல்ல மணமாகவும் பிரியாணி வந்து நல்ல கலர்ஃபுல்லாகவும் வரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு நல்ல கையளவுக்கு புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்து நல்லா இதையும் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இந்த தக்காளியை சேர்த்து நல்லா வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டி தயிர் போட்டு நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுறோம். அதுக்கப்புறம் உப்பு சுவைக்கேற்ப போட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசாலா பதத்துக்கு வந்துடணும். மட்டனை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் உப்பு போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த வேக வச்ச மட்டனை சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாஸ்மதி அரிசியை ஒரு 1/2 hour வந்து நல்லா வந்து ஊற போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மட்டன் வந்து நல்லா மசாலாவோட நல்லா வந்து வேக விடுங்க கொஞ்சம் நேரம். இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு இந்த பாஸ்மதி அரிசி இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 or 2 minutes வந்து அப்படியே விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி அப்படிங்கிற அளவில் 3 டம்ளர் இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு காரம் சரி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடுற மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நல்லா தம் வைக்கிறோம். ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில், இல்லைனா ஒரே ஒரு விசில் விட்டு இறக்குங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் மூடியை கழட்டிட்டு நம்ம அப்படியே மேலே கொஞ்சம் நெய் ஊற்றி அப்படியே லைட்டாக அடியிலேருந்து மெல்லமாக கிளறி விடுங்க. இல்லைனா பாஸ்மதி அரிசி உடஞ்சிரும். பாருங்கள், சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காமல் அதிரன் சோம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.